திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கு. திருவாரூர் பக்கத்தில் பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் செதலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திரர் ராமபிரான் தசரத மகா சக்கரவர்த்திக்கு முதல்ல தர்ப்பணம் கொடுத்த இடம். அந்த இடம் ஊர் பேரே தில தர்ப்பணபுரி. அந்த ஊருக்கு இப்ப பேர் கொஞ்சம் மாறி செதலபதி அப்படின்னு மாறி இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான், அந்த கோவில்ல மட்டும்தான் விநாயக பெருமான் யானை முகத்தோட இல்லாம சாதாரண முகத்தோட காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த பிள்ளையாருக்கு ஆதி விநாயகர்னு பேர். மற்றபடி பிள்ளையார் பட்டியலையோ கணபதி அக்ரஹாரத்திலேயோ அந்த மாதிரி பெரிய க்ஷேத்திரங்கள்ல கூட விநாயக பெருமான் கஜமுகத்துல தான் எல்லா இடத்துலையுமே அனுகிரகமூர்த்தியா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த செதலபதி அப்படின்ற ஊர்ல மட்டும்தான் விநாயக பெருமான் சாதாரண முகத்தோட அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். வாய்ப்பு கிடைக்கிறவங்க தயவு செய்து அந்த இடத்துல அது ஒரு பெரிய சிவன் கோவில். அடிப்படையில் இது ஒரு சிவன் கோவில், பாடல் பெற்ற சிவஸ்தலம். அதனால சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க அந்த பக்கம் போறவங்க, திருவாரூர் பக்கம் போறவங்க இந்த செதலபதி க்ஷேத்திரத்தை தரிசனம் பண்ணலாம். மேற்கொண்டு இப்ப நம்ம கோவில்ல ஆலயத்துல ஒரு ஆலயம் சிறப்புற எழுப்பணும்னா ஒருத்தர் மட்டும் கை ஓங்கினா பத்தாது. ஊர் கூடி தேர் எழுப்போம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் ஒரு ஆலயமானது பூரணத்துவம் அடையும். இந்த இடத்துல இன்னும் இந்த ஆலயம் இன்னும் மிகச்சிறந்த அளவில் வரணும் அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் பிரயத்தனப்பட்டு இருக்கீங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்தால் மட்டுமே இந்த இடத்துல அந்த ஆலயமானது மிகவும் நல்ல ஒரு அளவில் வளர்ச்சி அடையும். இதனால என்ன பலாபலன் அப்படின்னா, ஒரு 12 வருஷம் கோவிலை விடாம சுத்தினா என்ன பலனோ அந்த பலன் கோவில் கட்டும் போது உதவி பண்றவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கோவில் கட்டுறவங்களுக்கு உதவி பண்ணோம்னா அந்த ஒரு கோவிலை 12 வருஷம் விடாம சுத்தினதுக்கான பலன் உங்களை சேரும். அதனால கோவில் கட்டுறதுக்கு உங்களால் ஆன நிதி உதவியோ பொருள் உதவியோ நிர்வாகத்துக்கிட்ட அணுகி எல்லாரும் கொடுத்து இந்த இடத்துல இந்த ஆலயமானது இன்னும் வளர்ச்சி பெற்று இந்த பகுதிக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயம். அந்த பக்கம் போனோம்னா நம்ம சத்வாச்சாரியை தாண்டி போனோம்னா ஹரிஓம் நகர் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க நகரம். அங்கே திருப்பதி விநாயகர் கோவில்னே பேர் அந்த கோவிலுக்கு. சிலர் போயிருக்கலாம், சிலர் போயிருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு பிள்ளையார் சன்னதி தான். அதுக்கப்புறம் வரிசையா இந்த பக்கம் சிவன் சம்பந்தப்பட்ட சன்னதிகள்லாம் இருக்கும், இந்த பக்கம் பெருமாள் சம்பந்தப்பட்ட சன்னதியெல்லாம் இருக்கும். அது ஒரு சிவா விஷ்ணு கோவிலாகவே மாறி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி இருந்த கோவில் தான் அந்த மாதிரி வளர்ச்சி அடைந்து இந்த மாதிரி மாறி. அதே மாதிரி காந்தி நகரில் போய் பார்த்தோம்னா, காட்பாடி காந்தி நகரில் போய் பார்த்தோம்னா சிவா விஷ்ணு கோவில். இந்த பக்கம் முதல்ல சின்ன பிள்ளையார் சன்னதி தான் ஆரம்பம். ஆனால் இந்த பக்கம் சிவன் சம்பந்தப்பட்ட சுவாமிகள்லாம் இருப்பாங்க, அந்த பக்கம் பெருமாள் சம்பந்தப்பட்ட சுவாமிகள்லாம் இன்னைக்கு சிவா விஷ்ணு கோவிலாக பெரிய இடமா அது மாறி போச்சு. அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஒரு சிவா விஷ்ணு கோவிலா வளர்ச்சி அடைந்து இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு மேன்மேலும் இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் ஆசி வணங்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுட்டு இந்த பூஜையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அதனால நீங்க குளிர வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் சரி தீபத்தை, இல்லை அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டில் சப்போஸ் குளிர்ந்துச்சுன்னா கூட வீட்டில் எடுத்து போய் நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம். நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா.